நாங்க சொல்லணும்னு சொன்னால் இவருக்கு தமிழ் பேர் வந்து ராயா. இவருடைய தமிழ் பேர் வந்து ராயா. ராய். இந்த கிங்குக்கான குறியீடு நாங்க சொல்லுவோமாக இருந்தால் கிங்குக்கான குறியீடு வந்து கே. கிங்குக்கான குறியீடு என்னது? கே. ராய். கிங். நாங்க என்ன சொல்லி பார்க்கிறோம்? கிங் ராய். கிங்குக்கான குறியீடாக வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னால் கே. ரைட். கிங்குக்கான குறியீடு என்னது? கே. ரைட். அதே நேரத்துல இந்த கிங்கை பொறுத்தவரைக்கும் நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னால் கிங் வந்து உங்களுக்கு நீங்க அந்த ஆம முயல் கதை கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? என்ன மாதிரி இருக்கும்? ஆமை வந்து மெதுவாக உந்து போகும். ஆனால் குயின் வந்து சாரி முயல் வந்து என்ன செய்யும்? வேகமா ஓடி போயிடும். ரைட். இந்த ஆம முயல் கதை மாதிரி தான் இங்க வந்து நாங்கள் எங்களுடைய கிங்கையும் குயினையும் நாங்கள் டிவைட் பண்ணுவோம். சரியா? அப்ப இதுல இருக்கிறது யாரு? குயின். இதுல இருக்கிறது யாரு? கிங். ரைட். இந்த படிவா பாருங்க. இந்த குயின் என்ன செய்யணும்னு சொன்னால் இங்க இருந்து இந்த D8 பாக்ஸ்ல இருந்து இந்த D1 பாக்ஸுக்கு நேரடியா வந்துருக்கு. சரியா? அப்ப இவர் நாங்க என்ன சொல்லுவோம்? முயல் ரெண்டு வச்சு கொள்வோம். முயல் வேகமா ஓடும் தானே? ரைட். ஆனா இந்த ராயா இருக்காங்க, இந்த கிங் இருக்காங்க, இவர் இங்க வரணும்னு சொன்னால் இவர் எப்படி வருவாராக இருந்தால் ஒவ்வொருவர் பட்டியாக தான் நடந்தது. சரியா? ரைட். இங்க ஒரு பட்டி வந்துட்டார், என்ன செப்பரேட் ஒரு பட்டி வாரர், இங்க ஒரு பட்டி வாரர், இங்க ஒரு பட்டி வாரர், இப்படி கடந்தால் வரல. சரியா? அப்ப இந்த கிங் வந்து இங்க இருந்து இங்க வந்து சேர்றதுக்கு எத்தனை மூவ் எடுக்கும்னு சொல்லுங்க பாப்போம். எத்தனை மூவ்? எத்தனை மூவ்? அவர் வந்து E8 பாக்ஸ்ல நிக்கிறாரு. கிங் வந்து E8 பாக்ஸ்ல நிக்கிறார். ரைட். E8 ல இருந்து E7 ஒரு மூவ். ரைட். அந்த E6 ரெண்டு மூவ். ரைட். அடுத்தது E5 மூணு மூவ். E4 நாலு மூவ். E3 அஞ்சு மூவ். E2 ஆறு மூவ். E1 ஏழு மூவ். அப்ப எத்தனை மூவ் எடுப்பார்? ஏழு மூவ் எடுப்பார். ரைட். ஆனால் இங்க இருக்கிற குயின் வந்து D8 இருக்கிற குயின் வந்து D1 பாக்ஸ் வரதுக்கு எத்தனை மூவ் எடுப்பார்? ஒரே மூல வந்து வரணும். நேரடியா வரலாம் தானே? ரைட். அப்ப ராயா வந்து எப்படி மூவ் பண்ணுவார்? ஒவ்வொருவர் பொட்டியாகத்தான் மூவ் பண்ணுவார். சரியா? அது மாதிரி இங்க மூவ் பண்ண என்ன செய்வார் ராயா? ஒவ்வொருவர் பொட்டியா தான் மூவ் பண்ணி போலாம். அப்ப இங்க இருந்து இங்க போறதுக்கு, அதாவது E8 ல இருந்து A8க்கு போறதுக்கு எத்தனை மூவ் எடுப்பார்? நாலு மூவ் எடுப்பார். என்ன இங்க பாருங்க, ஒரு மூவ் கம்ப்ளீட். ரைட். அடுத்தது இரண்டாவது மூவ் கம்ப்ளீட். அடுத்தது மூன்றாவது மூவ் கம்ப்ளீட். அடுத்தது நாலாவது. அப்ப எத்தனை மூவ் எடுப்பார்? நாலு மூவ் எடுப்பார். ரைட். அப்ப இப்ப பாருங்க, இந்த இதுல நிக்கிற கிங் வந்து எங்க போவாருன்னால், சரியா, இந்த 8 திசையும் போவார். நீங்க எல்லாரும் உங்க எல்லாருக்குமே வந்து பிரதான திசைகள் உப திசைகள் தெரியும் தானே? என்ன? ரைட். பிரதான திசைகள் என்னென்ன? வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. உப திசைகள்னா வடகிழக்கு, தென்கிழக்கு, அடுத்தது தென்மேற்கு, வடமேற்கு. அப்படித்தானே? ரைட். அப்ப மொத்தம் எத்தனை? நாலு நாளும் 8. ரைட். அந்த 8 இடத்துக்கும் போவேன். ஆனா என்ன செய்வார் என்றால் அருகாமையில இருக்கிற பாக்ஸ் தான் போவேன். இப்ப நான் இதுல இருக்கிற கிங் எங்க போவேன்னு சொன்னால் வழியா பாருங்க. சரியா? இதுல இருந்து ஒன்று இங்க போலாம். என்ன? ரைட். அப்ப இந்த இடத்துக்கு போகலாம். ரைட். இந்த இடத்துல நாங்க மாட்டோம். அடுத்த வந்து இதுல இருந்து இங்க போலாம் தானே? ரைட். அப்ப இந்த இடத்தையும் நாங்க மார்க் பண்ணுவோம். ரைட். அதே நேரத்தில் இதுல இருந்து இங்கேயும் போலாம் தானே? ரைட். அப்ப இந்த இடத்தையும் நாங்க மார்க் பண்ணுவோம். அதே மாதிரி இதுல இருந்து இங்க வரலாம் தானே? ரைட். அப்ப இந்த இடத்தையும் மார்க் பண்ணுவோம். இதுல இருந்து இங்க வரலாம் தானே? ரைட். அப்ப இந்த இடத்தையும் மார்க் பண்ணுவோம். சரியா? இதுல இருந்து இங்க வரலாம் தானே? ரைட். அப்ப இந்த இடத்தையும் மார்க் பண்ணுவோம். இதுல இருந்து இங்க வரலாம் தானே? ரைட். அப்ப இந்த இடத்தையும் மார்க் பண்ணுவோம். இதுல இருந்து இங்க வரலாம் தானே? ரைட். அப்ப இப்ப எத்தனை இடத்துக்கு வந்திருக்கிறார்? 8 இடத்துக்கு வந்திருக்கிறார். ரைட். ஆனால் இவர் என்ன செய்வார்? அருகாமையில் இருக்கிற பொட்டிக்கு தான் போவார். சரியா? கிங்கானது அருகாமையில் உள்ள பொட்டியை மட்டும்தான் சென்றடையும். சரியா? இங்க இருந்து இங்க போவாரா கிங்? இல்ல. என்ன? கிங் இங்க இருந்து இங்க போவாரா? இல்ல. ரைட். இங்க இருந்து இங்க வருமா? வரவே வராது. சரியா? ரைட். அப்ப கிங் வந்து அருகாமையில் இருக்கிற பொட்டிகளுக்கு மாத்திரம்தான் மூவ் பண்ணணும். சரி, எங்க வரணும்? வரணும். போட்டோல போட்டாலே தெரியும் பாருங்க. அமுக்கு போட்டு இங்க இருந்து இங்க வரலாம்.
அல்லது இங்க வரலாம், அல்லது இங்க வரலாம், அல்லது இங்க வரலாம். இப்படி 8 இடத்துக்கும் போகலாம். சரியா? அப்ப கிங் ஆனது அருகாமையில் இருக்கிற பொட்டிகளுக்கு மாத்திரம்தான்